वेदांतदेशिक यतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। उग्रे वीरे दैत्येन्द्र वक्षोविदलनमुदिते भीषणे विष्णुसंज्ञे भूयात् भक्तिः परामे ज्वलति सकलवित्सार्वभौमेति भद्रे पत्यो सर्वस्य मृत्योर्मृत्तिकृति विनतानन्दगन्धे मुकुन्दे श्रीरङ्गनाथ षडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीः सुम्नचरिते करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडगोपसद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनोद्यगुणं बुधाग्र्यं नारायणादि कृपाभिषिक्तम श्री रंगनाथ यतिशेखரம் ஆசிரயாமஹ. இன்னைக்கு ஐசிங்கருடைய இப்போ வரப்போகிறது ஆனி மாசத்துல 70வது நட்சத்திரம் ஐசிங்கருக்கு பூர்த்தியானது. இந்த சப்ததியை முன்னிட்டு இந்த வருஷத்துல ஒவ்வொரு மாசமும் மகத்தன்னைக்கு ஐசிங்கருடைய திருமகத்தன்னைக்கு மாதந்தோறும் மகம் அப்படின்னு வச்சுட்டு ஒவ்வொரு திவிதேசத்துல திருநட்சத்திர கொண்டாடியாருது. அது கூடவே அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி ஞாயிறு நாள்கள்ல ஒரு சதஸ்தா வச்சுருக்கார். பல விஷயங்கள்ல சிவாசிட்டேருந்து ஆரம்பிச்சது. அந்த மாதிரி வேறு பாட்சாத்தாகவும் மாற்றி வைகாசாகவும் மாற்றி கீதா பாஷ்யத்தை பற்றி நடந்து பகவத் விஷயத்தை நடந்தது. இப்போ இன்னைக்கு அந்த கிரமத்தில் உபனிஷத் பாஷ்யத்தில் நேற்று நடந்தது, இன்னைக்கு நடக்க போகிறது. இந்த 2 நாளும் உபனிஷத் பாஷ்யங்களை பற்றி அவாவா வித்வான்கள் விஷயத்தை பிரஸ்தாபம் பண்ண போகிற மகா வித்வான்கள் இருந்துட்டு அவளை சோதித்து கொடுத்து இந்த மாதிரியான விசும்பனுடைய கைங்கரியம் ஆச்சாருடைய திருநட்சத்திரத்தை முன்னிட்டு நாமெல்லாம் அனுபவிக்க முடியாது அமைஞ்சிருக்கு. உபனிஷத் பாஷ்யத்தினுடைய ஏத்தமானது சிவாசி காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு கூட முதல்ல மூலம் நல்லா தெரியணும். நிர்மூல காலக்ஷேபம்னு வேடிக்கையாக சொல்லுவேன். உபனிஷத்தே தெரியாமல் இருந்துட்டா பாஷ்யத்தில் ஏதோ ஒரு பங்கி எடுக்கிறார், எங்கேருந்து வந்தது என்னாச்சுன்னே தெரியாது போயிடும். அதுக்காக முதல்ல மூலத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா 10 உபனிஷத்தில் முக்கியமானது பிரம்மசூத்திரத்தை எடுத்தது. அதுக்கெல்லாம் ரங்கராமானுஜ சுவாமின்றவர் உபனிஷத் பாஷ்யக்காரன்றவர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதை பிரதானமாக சம்பிரதாயத்தை எல்லாரும் இப்போ உபனிஷத் பாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணி அப்புறம் சிவாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணுறது. அந்த கிரமத்தில் இன்னைக்கு நேற்று இன்னைக்கு 2 நாளில் உபனிஷத் பாஷ்யத்திலேருந்து அதாவது ஒவ்வொரு உபனிஷத்தை ஒவ்வொரு விஷயத்தை தாங்கள் எதில் பரிசிரமப்பட்டு தெரிஞ்சுன்னு வராளோ அதை சொல்ல போகிறேன். அதை கேட்ட மாலோகம் ரசிக்க போகிறேன். நாம் பரமபுருஷனை ஔபனிஷத பரமபுருஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம சித்தாந்தத்தில் உபனிஷத்துகள்ல இருந்தா அறியப்பட வேண்டியவன் எம்பெருமான். அதனால இந்த ஔபனிஷத பரமபுருஷன் எப்படிப்பட்டவன், உபனிஷத்துல என்னமா சொல்றது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். உபனிஷத்துல ஒரு பிரதானமான விஷயம் ஆச்சாரியால் சிஷ்யால் மூலமாவே இந்த ஞானம் வந்ததுன்றதை காட்டுறது. அதனால ஆச்சாரியனை சிஷ்யன் முறையா அணுகி அவரிடத்துல பிரார்த்திச்சு அவரும் சிஷ்யனுடைய குணத்தெல்லாம் பரீட்சித்து அப்புறம் வேதாந்தத்தை சொல்லி தருவார் அப்படின்றதா இருக்கு. இந்த கிரமத்தில் வந்த நம்முடைய பிராச்சீனமான சம்பிரதாயம் அதனுடைய தத்துவங்கள், அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய ஹிதானுஷ்டானம் பிரபத்தி பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் பரமபுருஷார்த்தமான மோட்சத்தில் பகவத்பாவத்தை கைங்கரித்து பண்ணிட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயத்தினுடைய பெருமையை வளர்க்கறதுக்காக அந்தந்த சமயத்தில் நாம் இது பெரிய பாக்கியமா நினைச்சு ஆச்சாரியாவுடைய கைங்கரியத்தை முன்னிட்டு எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமானதுக்கு இது ஒரு வழியா அமைஞ்சிருக்கு. எல்லாருமா கேட்டு ரசிச்சுட்டு போகலாம். சம்ஸ்கிருதத்திலேயே சொல்லணுன்றது இல்லாமல் எல்லாருக்கும் என்ன சொல்றான்னு புரியணுன்றதுக்காக தமிழ்லையும் சொல்ல சொல்லி மணிப்பிரவாளமா சம்ஸ்கிருதத்தை சொல்லி தமிழ்ல சொல்லக்கூடியதா ஏற்பாடாயிருக்கு. இன்னைக்கு ஒரு 6 வித்வான்கள் விஷயங்களை சொல்ல போற. ஆண்டவன் ஆசிரமத்திலேருந்து சங்கபுரம் நாராயணாச்சார சுவாமி இருக்க, பழவேலி லட்சுமி சுமாச்சார் எழுத போறார். 3 பேர் பெங்களூர்லேருந்து இந்த ஊர்ல காலக்ஷேபம் பண்ணவா வந்திருக்க. அடியானும் கடைசியில் ஏதாவது விஞ்ஞாபிக்க போறேன். யார் யாருக்கு எவ்வளோ சௌகரியமோ கேட்டு ரசித்து அனுபவித்தா மாலவனுடைய ஐசங்களுடைய அனுகிரகத்துக்கும் பார்த்தராவா. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. ஸ்ரீவன் சரகோ மகாதேசிகாய நமः. போன வருஷம் பங்குனி மாதம் மயிலாப்பூர்லேயே ஸ்ரீனிவாசன் சன்னதியில் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள் ஒவ்வொன்றத்தையும், ஏன்னா அங்கே சுதிஷ்டாதின மகோத்சவம் நடந்தது.
அதில் யூனிவர்சிட்டிகளில் நடக்கிற மாதிரி ஒரு செமினாராக நடத்தினான். நிறைய பேர் அதை ரசித்து கேட்டா. நிறைய பண்டிதர்களை கூட்டு அதை மாதிரி நடத்தினாக்க எல்லாருக்கும் ரீச் ஆகிறது. இதுதான் முக்கியமான உத்தேசியம். ஏன்னா வெறும் சதஸ் நாங்கள் நடத்தி சம்ஸ்கிருதத்தில் பேசிட்டு போயிட்டோம்னாக்க வர்றவா போகிறவாலாம் என்னவோ பேசிக்கிறான்னு சேவிச்சுட்டு போயிடுறா புண்ணியம்னுட்டு. ஆனால் நம்ம சித்தாந்தத்தினுடைய சாரம் என்ன, தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதற்கோசரம் ஸ்ரீமத் ஐஷிங்கருடைய திருவுள்ளப்படி புரட்டாசி மாதம் மைசூரில் ஸ்ரீமத் ஐஷிங்கர் எழுந்துள்ளிருந்தார். அப்போது வித்வான்கள் எல்லாம் கௌரவிச்சா. அந்த சமயத்தில் நம் முகுந்தகிரி சுவாமி, அது மாதிரி திருவைந்தை அமுதன் சுவாமி இவா, அப்புறம் சோகத்தூர் சுவாமி, அது மாதிரி காணியம்பாக்கம் தேவநாதாச்சார் சுவாமி இவா அத்தனை வரையும் கூட்டு ஸ்ரீமத் ஐஷிங்கர் பரம கிருப்பையோடு அனுகிரகிச்சாச்சு. சதஸ் ஆனி மாதத்தில் விமர்சையாக பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் எப்படி விஷயம் சேரணுமோ அந்த மாதிரி சதஸ் நடத்துங்கோ, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதை மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னுட்டு நடத்தினாருது. அதில் அது மாதிரி அனுகிரகிச்சாச்சு ஸ்ரீமத் ஐஷிங்கர். அடையனும் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்பில். ஸ்ரீபாஷ்யத்தில் முதல்ல ஆரம்பித்தார். அதன் பிறகு ஸ்ரீ கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், பாஞ்சராத்திராகமம், வைகானச ஆகமம், வேத பாஷ்யம், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பை எடுத்துண்டு அது சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் எல்லாத்தையும் அனைத்து வேதாந்த கிரந்தங்களிலும் சாரத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அதை அழகாக 20 நிமிஷம் சொன்னால் போருன்னு சொல்லி 20 நிமிஷமும் மணிப்பிரவாளத்தில் சொல்ல சொல்லி எல்லாரும் ஸ்திரீகளாகட்டும் புருஷாளாகட்டும் எல்லாருக்கும் நல்லா கிரகிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் சொல்லணும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்கா இவா சபையில். பொதுவாக மகா சபைகள் நடக்கும் பொழுது ஆரம்பிக்கச்சேவே வித்வான்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவா. அவர் சொல்ல வந்தது என்னது, கேட்குறது என்னதுன்னே விட்டு போயிடும், தார போயிடும். ஆனால் இப்போ இந்த சதஸில் மாத்திரம் ஸ்ரீமத் ஐஷிங்கர் நியமனம் இதுதான். 20 நிமிஷம் அவள் என்னென்ன சொல்கிறாளோ சொல்லிவிட்டோம். சொல்லி முடித்த உடனே அதன் பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்கோ, என்ன சந்தேகமோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம், அவளுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டார் ஸ்ரீமத் ஐஷிங்கர். ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் நடுவில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை விஷயம் சொல்கிறவாளுக்கு. அவள் தைரியமாக எல்லா விஷயத்தையும் தான் என்னென்ன கிரகிச்சின்னு வந்தாலோ என்னென்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ அது அத்தனையும் சொல்ல முடியறது. அந்த மாதிரி அழகாக நடத்துகிறாது. இந்த அனைத்து சபையினுடைய நிகழ்ச்சிகளும் நிருசிம்மப்பிரியா யூடியூப், ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா யூடியூப்ன்ற துவாரா எல்லாத்தையும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுற, அதை அத்தனையும் கேட்டு ரசிக்கணும். இது பிரபஞ்சம் முழுக்க போயின்னு இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய திவ்ய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தில் இது அத்தனையும் போயின்னு இருக்காது. அப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாரும் கேட்டு ரசிக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த சபையை தவிர்த்து 4 வித்வான்களை கூட்டு அவளுக்கு பணம் கொடுக்கறதுன்றது கிடையாது. ஏன்னா சொல்கிறவாளுக்கு புஸ்தகம் பார்க்கணும், கேட்குறவாளுக்கு சத் விஷயங்களை ரசித்து தெரிஞ்சுக்கணும். அந்த நல்ல உத்தேசத்தில் நடத்துறது. கேட்டால் அவ்வளவு புண்ணியம். வேதாந்த விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டா ரொம்ப ரொம்ப புண்ணியம். அதை அனுஷ்டிச்சா இன்னும் ரொம்ப விசேஷம் அது. அதனால் இந்த வேதாந்த சதஸை ரசித்து கேட்டு மாதிரி பிரார்த்திச்சுன்னு முடிச்சுக்கிறேன். அஸ்மத் குரு பரம்பராயே நம. ஸ்ரீவன் ஸ்ரகோப ஸ்ரீ ரங்கநாத இந்திர மகா தேசிகாய நம. அப்படி அந்த சுவாமி சாரித்த விஷயங்கள் இப்போ சரியாக காதில் விடனாலும் ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா யூடியூப் சேனல் எல்லாருக்கும் அதுக்கு தான் அந்த சுவாமி சொல்லியிருக்கார். ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா 1942 இதான் யூடியூப் சேனல் பேர். எத்தனையோ சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். பட் நிருசிம்மப்பிரியா மூலமாக சாஸ்வதமாக எப்படி இஞ்சிபோட ஐஷிங்கர் அன்றைக்கி டெக்னாலஜியாக ஒரு பத்திரிகா சேனல் ஆரம்பித்தாரோ அந்த மாதிரி பிரகதன் ஸ்ரீமத் ஐஷிங்கர் அதை யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சிருக்கார். ஆகையினால இது எல்லாமே உங்களுக்கு அதில் டெலிகாஸ்ட் வருது. விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், மற்றவர்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். இப்போ கோஷ்டி முடிஞ்ச உடனே ஐஷிங்கர் எழுதி உடனே சதஸ் ஆரம்பிக்க போகிறது. எல்லாரும் இருந்து அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். எச்சரிக்கை.
अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीं सम्मं शरणं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारि सम्यम्युराल्लब्धागवान् तद्वयं श्रीमद्वीररघुत्वहाद्विरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं च देशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्विगुणं बुधाव्यं நாராயணாத் எதுர்யகிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாசகிதிசேகரமாஸ்ரயாமஹ. அடியேன் ஸ்ரீமத் ஐஷங்கர் அனுகிரகம் மகான்கோடி அனுகிரகத்தினாலே தைத்திரியத்தில் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஷிதா என்கிற இந்த வாக்கியத்துக்கு யசாமதி யசாவகாசம் விஜாபனம் பண்ணுறேன். இதில் பிரம்மவிதாப்னோதி பரம்பர வாக்கியத்துக்கு விவரணமாக மேலே இந்த விஷயம் இருக்குது. பிரம்மசப்தம் வித் சப்தம் அங்கே உபாசகனை சொல்கிறது. ஆவிர்த்ததிகரண நியாயத்தினாலே அங்கே விச்சப்தமானது உபாசகனை சொல்கிறது, பிரம்மோபாசகனை சொல்கிறது, பிரம்மவித்துன்ற சப்தம். அதனால் பிரம்மத்தை உபாசிக்கிறவன் அதற்கப்புறம் அவனுடைய அடைதல் என்கிற பிரம்மத்தை அடையிறது, அடைஞ்சாவிட்டு கிடைக்கக்கூடிய பலன், இது நான்கும் அந்த வாக்கியத்தில் இருக்குது. அதனுடைய விவரணமாக மேலே இருக்கிறதுல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்ற வாக்கியத்தினாலே பிரம்மசப்தத்துடைய விவரணமும், அதுக்கப்புறம் உபாசக வித் சப்தத்தோட பிரம்மசப்தத்தோட அர்த்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்ற வாக்கியத்தினாலையும், விச்சப்தத்தினுடைய அர்த்தமானது நிகிதம் குஹாயாம் ஹிருதய குஹாயாம் நிகிதம்ன்ற வாக்கியத்தினாலேயும், ஆப்னோதி என்பது பரமே வியோமன் என்கிற சப்தத்தினாலேயும், பிராப்பியமானது பரம் ஆப்னோதிங்கிறது இருக்கக்கூடிய அந்த பிராப்பியமானது யோஷ்தே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஷிதா என்கிற பாகத்தினாலையும் விவரணம் பண்ணப்பட்டது. இதில் அடியேன் அந்த 4வது, அதாவது பிராப்பியத்தை மாத்திரம் சொல்லக்கூடிய 20 நிமிஷம் அவகாசத்தில் அதை மாத்திரம் அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணுறேன். இதுக்கு அன்வயம் சொல்லும்பொழுது சஹா பிரம்மனா சக, அங்கே காமசப்தமாவது காமியத்தே என்கிற விற்பத்தினாலே கல்யாண குணங்களை சொல்கிறது. பிரம்மனா சக சர்வான் காமான் கல்யாண குணான் அஷ்ணுதே அனுபவதி என்று அர்த்தமாக இருக்குது. இதில் இங்கே போக்திரு சாகித்யம் சொல்கிறதா போக்கிய சாகித்யம் சொல்கிறதா என்பதில் பாஷ்யக்காரர் போக்திரு சாகித்யத்தை விட்டுட்டு போக்கிய சாகித்யத்தை சாச்சிருக்கேன். இப்போது போக்திரு சாகித்யத்தை ஏன் பாஷ்யக்காரர் விட்டுட்டு சாச்சிருக்கேன்றதுக்கு சுதப்பிரகாசிக அதனுடைய ஆழமான சுதப்பிரகாசியில் ஜிக்ஞாசாதிகரணத்திற்குரிய விஷயத்தினுடைய ஆழத்தை உபனிஷத் பாஷ்யக்காரர் காட்டாமல் போயிருந்தாரானால் நம்மால் ஒரு காலம் அந்த சுதப்பிரகாசனுடைய ஆழத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாமல் போயிருக்கும். சுதப்பிரகாசிகையில் 2 காரணமானது சொல்லப்பட்டிருக்கு. இப்போது போக்திரு சாகித்யம் இந்த இடத்துக்கு பிரகரணத்துக்கு பொருந்தாதுன்றது ஒன்று. ஏன்னா பிராப்பியம் என்னன்றது சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறதுனால பிரகரணத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ பிராப்பியம் என்னன்னு சொல்லணுன்றதுனால ஜீவனுக்கு முக்தனுக்கு பிராப்பியம் எது என்று சொன்னால் பிரம்மத்தோடு அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பது என்பது பிராப்பியம். அது பிரகரணத்துக்கு அனுகுணம். அது மாத்திரம் இல்லாமல் சகயுக்தே அப்பிரதானே திருத்தியா என்ற சூத்திரத்தினாலே பிரம்மத்துக்கு அப்பிராதானியம் சித்திக்கும் என்பதனால அதுக்காக இந்த 2 காரணத்தினால போக்திரு சாகித்யத்தை விட்டுட்டு போக்கிய சாகித்யத்தை பாஷ்யக்கார் கை கொண்டார். இதில் முதல் காரணம் பரவாயில்ல, 2வது காரண பிரகாரம் வையாகரநாள் பிரகாரம் வையாகரநாள் பிரகாரம் சகயுக்தே அப்பிரதானே திருத்தியா என்ற சூத்திரத்தில் கர்த்திருக்கர்ணையோ ஸ்தித்தியா என்ற சூத்திரத்திலேருந்து திருத்தியா என்கிற சப்தத்தை சேர்த்துட்டு சகயுக்தே அப்பிரதானே திருத்தியா சியாஸ் என்று உபபத திருத்தியைக்கு விதாயகமான சூத்திரமாக இது இருக்குது. இதில் இந்த வாக்கியத்தில் பிரம்மநாசகன்னு திருத்தியாக இருக்கிறதுனால அப்போது பிரம்மத்துக்கு அப்பிராதானியம் சித்திக்கிறது என்பதனால இதை விட்டுட்டு போக்திரு சாகித்யத்தை விட்டுட்டு போக்கிய சாகித்யத்துக்கு பாஷிகார் திருவுள்ளப்பட்டார்ன்றது தெரியுது.
இதில் இந்த பட்சத்துக்கு இவ்வளோ சிரமப்பட்டு போயிருக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால் வையாகரனால் கௌமுதியில் அதன் நியாய போதினியில் இங்கே இந்த பிராதானியம் அப்பிராதானியமானது சாப்தம் தான் அப்படின்னு சொல்கிறா. எப்படி சொல்கிறான்னா பித்ராசக புத்திரஹா ஆகதா அப்படின்னு சொன்னால் ஆகதா கஹ புத்திரஹா கேனசகா பித்ராசகா என்று இருக்கிறதுனால நேர கிரியாபதத்தோடவோ அதாவது திங்கத்த பதத்தோடவோ கிருதந்த பதத்தோடவோ அன்வயமானது பிரதமாந்தமான சப்தத்துக்கு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கேனசகான்ற கேள்விக்கு தான் அதுக்கப்புறம் வருது. ஆகையினால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஆக்சுவலாக அப்படின்னு வையாகரனால் சொல்லியிருக்கிறதுனால இப்போ போக்திரு சாகித்யம் சொல்கிறதுலையும் தப்பு இல்லைங்கிற மாதிரி தோணலாம். ஏன்னா பிரம்மத்துக்கு அப்ராதானியம் வராது, வையாகரனால் பிரகாரம் பிரம்மத்துக்கு அப்ராதானியம் வராது அப்படின்னு. ஆனாலும் அதில் 2 விஷயம் இப்போது சகயுக்தே அப்பிரதானே திருத்தியா என்கிற இடத்துல சகயுக்தே சகார்த்தம் கொண்ட சக சாகம் சார்த்தம் சமம் இத்தியாதி சப்தங்களோட வரக்கூடிய பதமானது அந்த திருத்தியானது அப்ராதானியத்தை சொல்லும் அப்படின்னு சொல்கிற பொழுது அவள் ஏன் சாப்தமாக தான் அப்ராதானியம் சொல்லணும் அப்படின்னு சொன்னான்னா ராஜ்ஞா சக சேனா ஆகச்சதி அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ராஜாவுக்கு அப்ராதானியம் இல்லை. அங்கே ராஜ்ஞா திருத்திய ராஜசப்தத்தோடு இருக்குது. ராஜ்ஞாசக சேனா ஆகச்சதிங்கிற இடத்துல ராஜாவுக்கு பிராதானியம் இருக்குது. அப்படி பார்த்தா சகயுக்தே பிரதானிய திருத்தியாக வர மாதிரி இருக்குது. லோகத்தில் உலக விவகாரத்தை வச்சுட்டு பார்ப்போம் என்று சொன்னார். ஆகையினால இது பாரிபாஷிகமான சப்தம், அதாவது அப்பிரதான சப்தமானது பாரிபாஷிக சப்தம். இது லோகத்தில் பிரதான அப்பிரதான சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணுறோமோ அப்படி இதுக்கு அர்த்தம் பண்ணப்படாது அப்படின்னு வையாகரனால் சொல்லியிருக்கா. அப்படி இருக்கச்சே இப்படியே உபனிஷத் பாஷ்யக்காரர் வையாகரனால் சொன்ன ரீதியிலே உபனிஷத் பாஷ்யக்காரர் சொல்லியிருந்தாலும் ஒன்றும் தோஷம் இல்லையே. அப்படி இருக்கச்ச உபனிஷத் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யக்காரர் போக்கிய சாகித்யத்தை சாட்சதை சுதப்பிரகாசி ஆச்சார் சங்கிரமாக ஜிக்ஞாசாதிகரணத்தை சாட்சதை விவரணம் பண்ணி சாச்சிருக்கார். இப்போது உபனிஷத் பாஷ்யக்கார் சிரமப்பட்டு எப்படி சாய்க்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த இடத்துல உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். நம்ம ஆச்சாரியால் சர்வசாஸ்திர பாரங்கதரான உபனிஷத் பாஷ்யக்காரர் சாப்திகராகவும் இருக்கக்கூடிய உபனிஷத் பாஷ்யக்காரர் ஆழமாக இந்த சப்தத்தை யோசிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போது உண்மையிலேயே அவள் சொல்கிற மாதிரி சாப்தமான பிராதானியம் தவிர ஆர்த்தமான பிராதானியம் வாஸ்தவிக பிராதானியமானது இருக்கணும் அப்படின்றது தெரியுது. அப்போது பித்ராசக புத்திரஹா ஓதனம் புங்க்தேங்கிறத விட்டுட்டு பயசாசக ஓதனம் புங்க்தே என்கிறபடியாக இதுக்கு அர்த்தம் பண்ணணும் என்பது தீர்மானமாச்சு. இதுக்கு அப்படி பண்ணும்பொழுது பயசாசக ஓதனம் புங்க்தே அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பையும் திருதியில் தானே இருக்குது. பிரம்மநாசக பயசாசக ஓதனம் பிரம்மநாசக சர்வான் காமான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ திருத்தியில் இருந்தாலும் எப்படியானா ரத்னத்துக்கு பிரகாசத்தினால வரக்கூடிய மேன்மை ரத்னத்தினுடைய பிராதானியத்தை குறைக்காதோ மேன்மையை குறைக்காதோ அப்படி சர்வான் காமான்ற சப்தத்துக்கு கல்யாண குணங்கள்னு வியாக்கியானம் பண்ண பிற்பாடு பிரம்மநாசக சர்வா கல்யாண குணான் அனுபவத்தி என்று அர்த்தம் பண்ணா விட்டு குணத்தினால பகவானுக்கு வரக்கூடிய பெருமை. ஏன்னா அங்கேயும் ஆனந்தம் பிரம்மனோ மூலத்திலேயே ஜிக்ஞாசாதிகரணத்தில் பாஷ்யக்காரர் ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அந்த ஸ்ருதியானது கல்யாண குணான் அத்தியாதரம் வதத்தி இயம் ஸ்ருதி அப்படின்ற ஒரு வாக்கியம் சாச்சிருக்கார். அப்போது கல்யாண குணங்களால் வரக்கூடிய பெருமை பகவானுக்கு பெருமையில் வந்து சேரும். அதுக்கு உத்தமூர் சுவாமி இது சாய்க்கிற அந்த பரிஷ்காரத்தில் உத்தமூர் சுவாமி குணைர்தாஸ்ய உபாகதா என்பதை காண்பிக்கிறார். அதாவது லக்ஷ்மணன் சொன்னபோது அகமஸ்யாவரோபிராதா குணைர்தாஸ்ய உபாகதா அஸ்ய அவர் ஒருபடி நினைத்திருப்பர் நான் ஒருபடி நினைத்திருப்பன் அவர் நினைக்கும்படியன் நீ நினைக்கும்படியன் என்ன அவர் பின்பிறந்தார் என்றிருப்பர் நான் அவருடைய குணங்களுக்கு தோற்று அடிமையானேன் என்று சொல்லியிருக்கிறதுனாலே அப்போது அஸ்ய அபிப்பிராயன அங்கே ஷஷ்டியானது அபிப்பிராய அர்த்தத்தில் ஷஷ்டி அகமஸ்ய அவரோபிராதா என்கிற இடத்துல எஸ்யாமதம் ஸ்ருதி வாக்கியத்தில் எஸ்ய சப்தத்துக்கு எப்படியானால் அபிப்பிராயார்த்தத்தில் ஷஷ்டியோ அது மாதிரியாக நையாயிகஸ்ய வாயு என்கிற இடத்துல அந்த ஷஷ்டியானது நையாயிகஸ்ய அபிப்பிராயேன ஏகசதம் ஷஷ்டியர்த்தாக என்று நையாயிகாலும் வையாகரனாலும் சொல்கிற ரீதியில் ஏகசதம் ஷஷ்டியர்த்தாக அதெல்லாம் சேஷே ஷஷ்டின்னு சாச்சியரவர். அதில் அபிப்பிராயார்த்தத்துலேயும் ஷஷ்டி உண்டு எஸ்யாமதம்ன்ற ஸ்ருதி வாக்கியத்துலேயும் எஸ்ய
அபிப்பிராயேன அமதம் என்று தான் அர்த்தம் பண்ணணும், இல்லை வாக்கியான்மயம் சமமாகும் என்பது போலவும் இந்த இடத்துலையும் அஸ்ய அபிப்பிராயேன அகம் அவரோபிராத்தா அப்பித்து குணைரேவ தாஸ்யம் உபாகதா என்று சொல்லியிருக்கிறதுனாலே அப்போ குணகிருத தாஸ்யம் பகவத்கீதையில் சொல்கிறதாலேயும் பிரகரணாந்தரத்தில் தஸ்மின் யதந்தகா தகர வித்தியிலையும் குணஜாதங்களையும் அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுக்காகவும் சேர்த்து இந்த இடத்துல குணத்தால் வரக்கூடிய மேன்மை பகவானுக்கு வரதில் யாதொரு தோஷமும் இல்லை. அது பகவானுடைய மேன்மையில் போஜராஜன் கூட சொல்லும்போது த்விகுணீகிருதம் பகவோ நிருபகல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதேன்னு சொன்னதை கேட்ட உடனே ரோமாஞ்ச பிரபஞ்சேன கஞ்சுபிதானாம் பிரமாணாதீதாம் பிரீத்திம் பிரபன்னானாம் ஹர்ஷ பிரகர்ஷேன த்விகுணீகிருதமானந்த மந்திர நிசம்ய சுமந்திர பிரமுகான் மந்திரி முக்கியான் ஏவமாச்சே. நீயே உக்காருன்னு சொல்ல போது இருந்ததை விட உன் பிள்ளைக்கு நீ தோத்துட்டேன்னு சொன்ன உடனே த்விகுணீகிருதமானந்த மந்திர நிசம்யான்னு சொன்னான். அந்த ரீதியில் இது தோற்க வேண்டிய இடம் குணங்களுக்கு தோற்றதுனால பகவானுக்கு மேன்மை வருது என்பதனாலே அப்போ பிரம்மணாசகன்றது தித்தியாக இருந்தாலும் போக்திரு சாகித்யம் சொல்லும்போது பகவானுக்கு அப்ராதானியம் வருது. போக்கிய சாகித்யம் சொல்லும்பொழுது திருத்தியே இருந்தாலும் அது தோஷத்துக்கு ஹேத்து இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு கேள்வி என்ன தொக்கி நிற்கிறது அப்படின்னு சொன்னால் லோகத்தில் ராஜ்ஞாசக சேனா ஆகச்சிதின்னு சொல்கிற பொழுது உடனிகழ்வுன்னு தமிழில் சொல்கிறார். தமிழ் வியாக்கரணத்தில் இது உபனிஷத் க்ஷமிக்கணும் தமிழை சொல்கிறதுக்கு பாஷா கீதி பிரசஸ்தான்னு சொல்லிக்கிறதுனால கூட சேர்த்து சொல்லலான்னு தோன்றுது. தொல்காப்பியம் நன்னூலில் எடுத்து பார்த்தால் கூட எப்படியானால் இப்போ வையாகரனால் இது பாரிபாழிக சப்தம் அப்பிரதான சப்தம் இது இதனால தான் வருது எங்கே அன்வயிக்கிறதுன்றதை பொறுத்து தான் பிராதானியம் அப்பிராதானியம்னு சொல்கிறாரு. தமிழ் வியாகரண கிரந்தங்களில் தத்துவதா பிராதானியம் அப்பிராதானியம் இருக்குன்னு அவள் எழுதியிருக்கா. அங்கே எழுதும்போது அவனை உடனிகழ்வு ஆள் உடன் ஆள் ஒடுவோடு உடனிகழ்வு என்று சூத்திரம் எழுதி அந்த உடனிகழ்வுக்கு தொல்காப்பியத்திலையும் நன்னூலையும் சொல்லும்போது அர்த்ததா பிராதானியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அது லோக விவகாரத்தில் எப்படி இருக்குன்னா திருத்தியில் இருக்கும்போது ஒரு சில இடங்களில் பிராதானியம் இருக்குது. ராஜ்ஞாசக சேனா ஆகச்சிதிங்கிற பொழுது அங்கே அவனுக்கு இருந்தாலும் கூட ஒருத்தன் பேட்டைக்கு போகிறான், பசுவை வாங்கிட்டு வரணுன்றது பேட்டைக்கு போகிறான். அங்கே பசுவை மாட்டம் கண்ணுக்குட்டி சின்னதாக இருக்குது. அப்போ பசுவை வாங்கிட்டு வரான். பசுவை வாங்கிட்டு வரும்பொழுது தேன்வாசக வத்சலகா கிரீத்தகான்னு சொன்னால் விபக்ஷ வராது. வத்சேன சக தேனுகும் கிரீத்தா அப்படின்னு சொன்னால் தான் விபக்ஷம் வரும். இது தமிழ் நூல்லையும் எழுதியிருக்கா. ஆகையினாலே இந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுட்டு தான் உபனிஷத் பாஷ்யக்காரர் தத்வதாகவும் அதாவது அர்த்ததாகவும் பிராதானியம் அப்பிராதானியம் சொல்ல முடியும் என்பதை தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல பாஷ்யக்காரர் சாட்சது சுதப்பிரகாஷிகாச்சார் சாட்சது பொருந்தும் என்பதை சாட்சார். அதுக்கு மேலே ஒரு கேள்வி வருது. இப்போது இது ரிக்கு அப்படின்னு சொல்கிறதுனால அர்த்தவசேன பாத வியவஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோஷ்டுதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஷிதா என்று மேலே இருக்கிறதுனால பிரம்மனா விபஷிதா சகா சர்வான் காமான் அஸ்ருதேன்னு அன்வயம் பண்ணால் இது பொருந்துமா என்கிற ஒரு கேள்வை நம்ம பாஷிக்கார். ஏன்னா சங்கர பாஷ்யத்தில் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா பிரம்மனா விபஷிதான்றதை இச்சம்பூத லட்சணை திருத்தியாவாக சொல்லி ஜடாபிகி தாபசகா இத்தியாதிவத்து பிரம்மஸ்வரூபத்தை அடைந்து சக என்கிற சப்தத்துக்கு அவர் யுகபத்துன்னு அர்த்தம் சாச்சிருக்கார் சொல்லியிருக்கார். அதாவது பிரம்மஸ்வரூபத்தை அடைந்து யுகபத்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறான்னு அவர் சொல்லியிருக்கார். அதில் ஒரு குணம் இருக்க மாதிரி தோன்றுது. ஏன்னா அவர் அந்த பாதத்தை இருக்குன்றதுனால சோஷ்டுதே சர்வான் காமான் சகத்தோட ஒரு இதுவை சொல்லிட்டு ஏன்னா கிரியாபதத்துக்கு மாத்திரம் அன்வயம் சொல்கிறது. ஏன்னா பல இருக்குகளில் அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா கிரியாபதத்தோட அன்வயம் பல இடங்களில் பண்ணிக்கலாம், மற்ற பதங்களுக்கா அப்படின்றத பற்றி பெரிய விசாரம் அங்கே பண்ணியிருக்கா. அப்படி பண்ணியிருந்தாலும் கூட பாஷிகாரர் சொன்னதில் இது ஒரு மீறல் இருக்கோ என்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா ரெண்டு வாக்கியத்தை சேர்த்து ஒரு வாக்கியமாக அன்வயம் சாய்க்கிறாருன்னு அங்கே பூர்வ மீமாசையில் அந்த சூத்திரத்தினுடைய வியாக்கியானத்திலேயே கூட சபரசுவாமி வியாக்கியானத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இது உபலட்சணம் தான். அதாவது இது எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போக முடியாது. ஆகையினால எப்படியானால் அதுக்கு ஒரு உதாரணமும் அவர் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா மந்திரத்துக்கு லட்சணம் சாய்ச்சார். ஒரு மந்திரம்ன்ற கண்டுபிடிக்கிறதுக்கு லிங்கங்கள் சாய்ச்சார். அது உத்தம புருஷத்தில் இருந்தால் அகம் தேஜஸ்வி பூயாசம் வர்ச்சஸ்வி பூயாசம் இது மாதிரி இருந்தால் இமம்மே வருண இத்தியாதி சம்புத்தி பதங்கள் இருந்தால் அது மந்திரன்றதை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக மந்திரத்துக்கு எதெல்லாம் லிங்கம் என்பதற்காக சாச்சுட்டு கடைசியில் இந்த லிங்கங்கள் எதுவும் இல்லாட்டாலும் அபியுக்தால் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அதை மந்திரம்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவர் சாச்சிருக்கார்.
அது மாதிரி இந்த விஷயத்திலையும் அர்த்தவசேன பாத வியவஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலையும் கூட அப்படித்தான் அர்த்தம் பண்ணிக்கணும். எப்படியானா மந்திரலிங்கங்கள் இல்லாட்டாலும் அபியுக்தர்கள் மந்திரம்னு சொல்லிட்டு அதை மந்திரம்னு ஏற்றுக்கணுமோ அதை மாதிரி அர்த்தவசேன பாத வியவஸ்தா இல்லாமல் போனாலும் அபியுக்தாளது இருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அங்கே பூர்வீமாம்சரியை தீர்மானம் பண்ணியிருக்கிறதுனால இது பாஷ்யகார் பட்சத்தில் இது ஒரு கொத்தை என்று சொல்ல முடியாது அப்படின்னு ஆகினாலே பிரம்மநாசக சகா சர்வான் காமான் கல்யாண குணான் அஷ்ணுதே என்று சொல்கிறதுல இந்த அன்வயத்தில் யாதொரு தோஷமும் இல்லை. பூர்வீமாம்சை அந்த இதுக்கும் தோஷம் இல்லை என்பதை ஆச்சரியமாக இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சுதப்பிரகாசியிலேருந்து கிடைக்காது. அங்கே இளமரவ காவாக இருக்கிற விஷயத்தை உபனிஷத் பாஷ்யக்காரர் சாச்சிருக்கார். இந்த விஷயம் உபனிஷத் பாஷ்யத்தில் மாத்திரம் இருக்குது. இந்த விஷயம் உபனிஷத் பாஷ்யத்திலேருந்து நமக்கு தெரியாமல் போயிருந்தால் நாளைக்கு குணதோஷ விமர்சனம் பண்ணுறவா நீங்கள் எங்களை முக்கியமாக எல்லாருக்குமாக சாப்த போதம் உண்டாகக்கூடிய திருதியை விட்டுட்டு இதுவை விட்டுட்டு இத்தம்பூத லட்சணையால் திருதியை சொன்னேன்ற தோஷம் நீங்கள் சொல்கிற பட்சத்தில் அவளும் ஒரு தோஷம் நம்ம பக்கத்தில் சொல்ல முடியும். நீங்கள் இத்தம்பூத லட்சணம் என்னத்துக்கு அவர் பண்ணார்? சகயுக்தே அப்பிரதானே திருதியாக வச்சுட்டே சொல்லியிருக்க வேண்டியிருக்க. அது உத்தனம் கிருஷ்டமான அந்தயம் இருக்குது. சங்கராச்சாரியுடைய வாக்கியத்தில் கிருஷ்டான்வயம் இருக்குது. கிருஷ்டான்வயம்ன்ற தோஷம் இருக்குது. அவர் எதுக்கு இத்தம்பூத லட்சணையால் திருதியை சொன்னார்? அதுக்கு வியாக்கியானம் பண்ணுவா, கீழே வியாக்கியானம் பண்ணுவா. அவர் வியாக்கியானத்தில் அன்வயம் அப்படியே அவர் வியாக்கியானத்தில் அன்வயம் கூட காட்டலை, சொல்லிட்டு போட்டேன். கீழே வந்தவா அதுக்கு இத்தம்பூத சங்கர பாஷ்யத்துடைய வியாக்கியானத்தில் இதை காட்டுக்கா. அவள் இப்போ நம்ம பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இப்போது அவ்வளோ கிருஷ்டமான அன்வயம் பண்ணுறதை விட நம்ம பாஷ்யக்காரருடைய அன்வயம் பிரகரணத்துக்கு பொறுத்ததாகவும் இப்போ பிராபியம் இதுன்னு சொல்கிறது இந்த வாக்கியத்துக்கு உத்தேசியமாக இருக்கிறதுனாலையும் இது முக்கியன்றது தேரித்து. இது ஆழ்வார் அருளி செயல்கள்லையும் நமக்கு அருளி செயல் அதுவும் உபனிஷத்துன்றதுனால அது உபனிஷத் பாஷ்யம்னு 2 நிமிஷத்தில் அதையும் அடிய விஞ்ஞானம் பண்ணிடுறேன். ஆழ்வார் பல இடங்களில் பகவானுடைய குணங்களை ஸ்தோத்தி சொல்கிறேன். அவிவின்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார் ஊன் பருகு நேமியாய் உள்ளோ நீ என் புகழ் புவியும் விசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார் ஊன் பருகு நேமியா. உன்னுடைய குணானுசந்தானம் பண்ண நீ என்னிடத்தில் இருக்க, உன்னுடைய குணானுசந்தானத்தை நான் பண்ணுறேன். அது மாத்திரம் இல்லை, துணைநாள் பெருங்கிளையும் தொல்குலமும் சுற்றத்தினைனாலும் இன்புடைத்தா மேலும் கனைநானின் ஓவா தொழில் சார்ந்தம் தொல்சீரை நன்னெஞ்சே ஓவாத ஊனாக உன் கனைனாவில் அது மாத்திரம் இல்லாமல் அந்த சீர் கடல் என்றதை சொல்கிறத வச்சுட்டு பாஷ்யக்காரர் கூட இந்த பாசுரத்தை கூட 2வது அத்தியாயத்தினுடைய 2வது பாதத்தில் வியாக்கியானம் இது பண்ணியிருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் ஆமின் சுவையவை ஆரோடு அடிசில் உண்டு ஆர்ந்தபின் தூமின் மொழிமடவார் இறக்க பின்னும் துற்றுவார் ஈமின் எமக்கு ஒரு சுற்றென்று இடறுவராதலின் கோமின் துழாய்முடி ஆதி அம்சோதி குணங்களே. அப்போ ஆழ்வார் என்ன சாய்க்கிறேன்னு சொன்னால் ஐஸ்வர்யம் அழியக்கூடியது, நிலை இல்லாதது, கைவல்யமும் நிலை இல்லாதது. அதை விட்டு எம்பெருமான செல்லப்பிள்ளைய ஆசையின்னு சாய்கிறார். அந்த இடத்துல ஆமின் சுவையவை ஆரோடு அடிசில் உண்டு ஆர்ந்த பின் சட்ரசோபேதமான அன்னம், இளமையான வயசில் இருக்கான், சாட்டுட்டான், வந்து ஆசனம் பண்ணுறதுக்கு பயம், ஆசனம் பண்ணுறதுக்கு வாயை தந்தா துத்தியோனம் கீழே கொட்டுமேன்னு அந்த பயத்தில் இருக்கான். அப்போ ஆம்பியா கையை பிடிச்சிட்டு போய் ஊஞ்சலில் உட்காத்தி வச்சு ஐயோ இப்படி உடம்பு இழைச்சி போகிறதேன்னு சொல்லி ஒரு 2 கரண்டி 30 பாலை கொடுத்தா சாப்பிட்றான் அவன், ஆஜமனம் பண்ண முடியாதவன். ஆனால் இதை பற்றி நம்பிக்காதே. ஆமின் சுவையவை ஆரோடு அடிசில் உண்டு ஆர்ந்த பின் தூமென் மொழி மடவார். அங்கே பதங்கள் ஒவ்வொரு பதத்துக்கும் அவர் அங்கே துற்று, அங்கே அடிசில், இங்கே துற்று. அந்த சட்டசோபேதமான அந்த அன்னத்தை சாப்பிடாதே. அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னதா ஸ்ருதி சொல்லப்பட்ட இது ஒரு ஷட்ரசம். இந்த ஷட்ரசம் நீ சாப்பிட வேண்டும். ஆமின் சுவையவை ஆரோடு அடிசில் உண்டு ஆர்ந்தபின் தூமின் மொழிமடவார் இறக்க பின்னும் தொற்றுவார் ஈமின் எமக்கு ஒரு சுற்றென்று இடறு வராதலின் கோமின் துழாய்முடி ஆதி அம்சோதி குணங்களே. கோமின் ஆதி பகவத் ஸ்வரூபம், அம்சோதி விக்கிரகம். அதுக்காக 2-3 விதமாக அங்கே வியாக்கியானம் பண்ணுறேன். 6000 படியில் ஸ்வரூபத்தோடு அவனுடைய குணங்களை சேர்த்து ஈட்டில் பலவிதமான பட்சங்கள் சாய்க்கிறார். ஆகினால் அந்த இடத்துல இந்த சோஷ்ணுதேன்ற பதத்தையும் எடுத்து காமிச்சிருக்கார். இந்த விதத்தில் அடியேன் யசாமதி யசாவகாசம் வாக்கியத்துக்கு விஞ்ஞாபனம் பண்ணிட்டேன்.
ஐஷிங்கர் அனுகிரகம், மகான்களுடைய அனுகிரகம், பாக்கியம் கிடச்சிது. இது பூர்ணமாக ஐஷிங்கர் அனுகிரகத்தால் இன்றைக்கி வரவே முடியாது. எனக்கு பூர்ணமாக ஒவ்வொரு மாதமும் யதாவகாசம் அடியனுடைய தகப்பனாருடைய திருநட்சத்திரம் மாதிரி இது வரணுன்ற ஆசை இருந்தும் முடியாமல் நடு வயசு காரணங்களாக வர முடியாமல் இருந்து ஐஷிங்கர் அனுகிரகம் இன்றைக்காவது வந்து 2 வார்த்தை ஐஷிங்கருடைய அனுகிரகத்துக்கும் மகான்களுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாக முடியாத ஒரு பாக்கியம் ஏற்படுது. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீன சம்மதிய பாதுகா சேவக ஸ்ரீவன் கிரகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீவன் கிரகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நம. அப்படின்னு சாதிச்சிருக்கு. அதனால சகன்னு சொன்னதுனால பிரம்மனா சக காமான் சமஸ்னுதே அப்படின்னு சொன்னாக்கா 2 யுகபத்து அப்படின்னு சொன்னா என்ன தோஷம்? அப்போ வாக்கியம் நமக்கு வேண்டிய அன்வயத்துக்கு சகசப்தம் வராது. அது திருத்தியா விபக்தி இருக்கட்டும். அபிமதமான விஷயம் பிரம்மத்தை விட பிரம்மத்திர குணத்துக்கு பிராதானியம். ஆமா ஆமா, அதுதான் இப்ப கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் சேர்க்கணும். அதுதான் விஞ்ஞாபிக்கிறேன் சொல்லிட்டா அது வராது. இப்ப 2 ஒண்ணுன்னு ஆயிடும். அதனால்தான் அந்த சுவாமி சாச்சார் அத்தியாதரேன பூதே ஸ்ருதி ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் தான் சொல்லி ஆனந்தி பிரம்ம வித்வான்னு சொல்ல சிவபிரகாசின் கீழே இருக்கு. ஆனந்தம் பிரம்மணு பிரம்மத்துடைய ஆனந்தத்தை உபாசிக்கிறவன் ஸ்ருதி சொல்லி தேவைய ஆனந்தத்தை உடைய பிரம்மத்தைன்னு சொல்லலை. அதனால பிரம்மத்தை விட பிரம்மத்தினுடைய குணத்துக்கு பிராதானியம் சொல்றது தான் நமக்கு அபிமதம். அதான் சித்தாந்தம். இது சகுண பிரம்மம்னு சொல்ற குணத்தை ஒத்துக்கிறவாராம. அதில் சகன்னு அங்கே போட்டிருந்தா அந்த சகயுக்தே அப்பிராதானிய திருப்தியான அப்பிராதானியம் வராத போயிடும். இன்னொரு விஷயம், இந்த சுவாமி சாய்ச்சார் சுவாமி இருக்கார். ஆனால் இந்த சயுக்தே அப்பிரதானிய திருப்தியா பாணினி சூத்திரம் பின்னாடி வந்த அர்வாச்சின வியாக்கரால் தான் இந்த கொள்கையை கொண்டு வந்தான். அவள் பிரதானத்தை எடுத்துரும் நான் சூத்திரம் சயுக்தே திருப்தியா போருன்னு அவள் அபிப்பிராயம். இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இந்த சகசப்தத்துக்கு ஸ்வரம் உண்டோ இல்லையா, சகான்னு அந்தோதார்த்தம் இது தோஷ சதர்வான் காமான் சகா பிரம்மணா விபசித்தான். இதுக்கு தான் அபராதானியன்னு விசாரம் பண்ணுற மகாபாஷ்யத்தை என்ன பண்ணுறார், ஆதிதார்த்தம் கூட ஒரு சகசப்தம் இருக்குது. சகவை தேவா நாஞ்சா சுராணாஞ்சு யஜ்ஜோபத்த தாவாஸ்தான்னு சொல்கிறேன். அங்கே சகான்றதுக்கு அப்பிரதானம் அர்த்தம் கிடையாது. 2 பேரும் சமம், அதோட சேர்ந்து கூட பண்ணல. அங்கே இவன் 2 பேரும் யாகம் பண்ணா, தனித்தனியாக பண்ணால் ஒரே சமயத்தில் பண்ண யோகபத்தியம் மட்டுமே அர்த்தம். யோகபத்தியம் மட்டும் சொல்கிறது ஒரு சகசப்தம் உண்டு. பயசா ஓதனம் புங்கு நான் சொல்கிறேன். அங்கே கூட என்ன அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்காக சொல்ல முதல்ல என்ன பண்ணிக்கணும், திருத்தியைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்னு. திருத்தியைக்கு கத்து கரணார்த்தம் இருக்கு. கத்து கரணார்த்தம் சொல்லலாம். சகசப்தம் 2 சுரத்தில் வருது. அது வாங்கிக்கிறோம். அதான் ஹா உதார்த்தம் இருக்கா சா உதார்த்தம் இருக்கான்றதுனால அர்த்தம் பின்னமாகும். அதான் அதுதான் அங்கே என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் இங்கே சக அந்தோதார்த்தமாக தான் இருக்குது. அவர் ஒருவேளை அந்த எத்தனை அர்த்தவசேன பாத வியவஸ்தான்னு சூத்திரம் இருக்குது. தேஷாம் இருக்கு எத்தனை அர்த்தவசேன பாத வியவஸ்தான்னு இருக்குது. அர்த்தவசேன சக மட்டும் முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. சோஷ்டே சர்வான் காமான் சக அப்படின்னு ஒரு பாதம் சொன்னால் அர்த்தவசம் வராது. அதுக்காக தான் கேள்வியே வந்தது. இவர் ஏன் எடுத்தாருன்னு கேட்டால் அர்த்தவசேன பாத வியவஸ்தா தான் சொல்லியிருக்க லட்சணம். அப்போது பிரம்மணா விபசித்தான்னு கடைசி பாதம் சொல்லிவிட்டேன். பாதத்துக்கு 8 அக்ஷரம் சரியாக போகிறது நீங்கள் சந்தோஷம் சொல்கிறதுன்றது அர்த்தவசேன ஒட்டுமான்னு அப்போவும் அந்த கேள்வி நிற்கும். இந்த சகாவுக்கும் வேண்டிய விஷயம் கூட இல்லாத போகும். இந்த ஸ்வரத்துக்கு ஒட்டக்கூடிய பதம் இல்லை. அதில் அங்கேயே ஒரு ஆகாங்ஷை நிற்கிறது. பிரம்மணா விபசித்தா கிம் அப்படின்றது அங்கேயும் தான் இருக்குது. அதுவும் சாகாங்ஷமாயிட்டும். அங்கே கூட அதுக்கு தான் மீமாம்சகால என்ன சொல்லிவிட்டாருன்னா, இதே சொன்ன மீமாம்சகால அர்ச்சைகத்வாதேக்கம் வாக்கியம் சாகாங்ஷந்தே விபாகே சாதுன்னு சொன்னான். இந்த சாகாங்ஷமாக இருக்குது இந்த இடத்துல. விபாகே சாகாங்ஷந்தே தோஷம் நாஸ்தின்றதே மீமாம்சகாவுடைய பட்சம். ஏக வாக்கியத்தை அதனால என்ன அந்த சகசப்தம் அப்புறம் சேர்றதுனால அர்த்தவசேன பாத விவசாயக்கு தோஷம் வராது அப்படின்னு சொல்லி விட்டுருந்துருக்கு. பண்ணுறதில்லை. சந்தஸில் பாதத்திலே அர்த்தம் ஒரே ஒரு நிமிஷம் சுவாமி ஒன்று எடுத்து கொடுத்தார். வில்லூர் சுவாமி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்ததுனால ஒரு க்ஷணத்தில் அதை முடிச்சுடுறேன். மகாபாஷ்ய பிரகாரம் இது இல்லை. இந்த தத்துவபோதினி இது கௌமுதியுடைய வியாக்கியான பிரகாரம் தான். அவர் என்ன சொல்கிற சகயுக்தே
அப்பிரதானேன்ற சப்தம் கூட தேவையில்லைன்னு சொல்லிருக்க. அதுக்கு இவர் என்ன பண்ணுற, பதஞ்சலி சிரமப்பட்டு இந்த வாக்கியம் வியக்தமாக எழுத மாட்டார் பாணினி அப்படின்னு சொல்கிறதுக்காக 4 உதாரணம் சாய்க்கிறார். அது ஒன்று லிட்பிரத்தியமான இதுவாக கொடுத்து பித்ராசக தேவதஸ்ய ஆகமனம் அப்படின்னு ஒன்று சொல்கிற, திலைசக வபான் வபதி அப்படின்னு சொல்லிட்டு வர. அதில் மேலே ஒரு இடத்துல அப்படி இருந்தால் ரொம்ப அடைய சொல்லலாமா, ஒரு நிமிஷம், ஒரு க்ஷணம். அதில் இப்போ அது மாத்திரம் இல்லை, அந்த ஆழமாக படித்தோம் மேலே அந்த பாஷ்யத்தை மகாபாஷ்யத்தை பார்த்தோம் என்று சொன்னால் துவந்த சமாசத்தாலேயோ சகாரத்திலேயோ சொல்லாத இப்படி சொல்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். சகார்த்தத்தால் சொல்கிறது அடி சகார்த்தம் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். ராமச்ச கிருஷ்ணச்ச ஆகச்சதா அதுவா ராமகிருஷ்ணோ ஆகச்சதா அப்படின்னு சொல்லலாம். அப்படிச்சா ராமேன சக கிருஷ்ணா ஆகச்சதி அப்படின்னு சொன்னால் 3 காரணம் சொல்கிறேன். அங்கே அவர் உதாரணம் கொடுத்துருக்கிறது திலைசக வபான் வபதி என்கிற இடத்துல சமான தேசத்துவம் சமான காலிகத்துவமும் கிடைக்கிறது. அது அதை இதுவையும் கலந்து அந்த மகாபாஷ்யத்துடைய வியாக்கியானத்தில் எல்லையும் இதுவையும் கலந்து மாஷத்தையும் கலந்து விதைச்சான்னா சமான காலிகத்துவம் சமான தேசத்துவம் 2 சித்திக்கிறது. முதல் நாள் எல்லை வரைச்சிட்டு 2ஆம் நாள் இதை பண்ணான்னு பட்சத்தில் சமான தேசத்துவம் மாத்திரம் சித்திக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அங்கே சொல்கிற நான் எப்படியும் கரும்பும் இதுவும் போல் நெல்லும் போல இல்லை, இது 2 சமமாக வளரும். உத்தேசம் எனக்கு தில உற்பத்தி, ஆனால் கூட கூட மாஷம் கிடைக்கணுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் உதாரணம் சாட்சிருக்கிறதுனால இது சகயுக்தே அப்பிரதானே திதியானது சாப்ததான்றது புது மனுஷாளுடைய வாக்கியமே தவிர நம்ம பாஷிகார திருவிழா உபனிஷத் பாஷிகார திருவுள்ளமும் பாணினியோட திருவுள்ளமும் ஒத்து போகிறதுன்றது இதில் இருந்தார். அதனாலதான் சாத்விக மூர்தன்யன்னு சாய்க்கிற உத்தமர் சுவாமி டிப்பணியில் பெரிய வையாக்கரான பாஷிகாரர் அதுக்கு அந்த பிராதானியத்தை விட்டுறக்கூடாது, சூத்திரத்தை நம்ம அப்படியெல்லாம் குறைக்க வேண்டியதில்லை அப்படின்னு திருவுள்ளம் பற்றி அர்த்தம் சாய்க்கிறார். ಶ್ರೀ ಮಹತ ಶಬ್ದ ಭೂಷಿತೆ ಶೇಷ ಭಾಷಿತೆ ಶ್ರೀಭಾಷ್ಯ ಮಹಾಭಾಷ್ಯ ரெண்டு ಶೇಷன் சொன்னது ஆதிசேஷன் சொன்னது 2 ಶೇಷ ಭಾಷಿತன்னா 2 மகாபாஷ்யம் எவ்வளோ சொன்னா மகாபாஷ்யத்தை சொன்னது கிடையாது. மகாபாஷ்யத்துடைய ஆசிரியர் ஜீவாஷ்யத்துனா இப்போ தேவள் கேட்ட கேள்வி ஒன்று பயசாசக ஓதனம் புங்கே அப்படின்னு கேட்டுது. அந்த இதை வச்சுக்கிறேன், பயசாசக ஓதனம் புங்கு அப்படின்னு கேட்டுது. இப்போ கல்யாண குணங்களோட பிரம்மத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னாலும் அப்ராதானியம் இருக்கும், அப்ராதானியம் இருக்கும். அது நிஷ்டாபத்தி சுடுதராம் சொத்தோடு உச்சாமியை உன்னோட ஒதுக்கலாம் சொல்லணும்னா அப்போ என்ன ஆயிடுது, பெருமாளையே சொல்கிறதில்லை. அது ஸ்ரீனுடைய ஸ்ரீ பெருமாளோட ஒதுக்கி ஸ்ரீபதி பேருனா அவருக்கு ஏற்றம் அப்படின்னா அது பெருமாளுக்கு தோஷமாக குணமான்னு கேட்டார். அது பெருமாளுக்கு குணம் தான், ஆகையினால தோஷம் உண்டு. இது ராமாயணம் ஆத்துக்காரி வசதின்னு சொன்னால் நமக்கு பெருமை தான். வயசுக்கு கீழத்துக்கு பிராதானியம் இல்லையா? வெறும் ஓதனத்தை சாப்பிட முடியாது, அதனால ஓதனத்துக்கு பிராதானியமா க்ஷீரத்துக்கு பிராதானியமா? இந்த சூத்திரப்படி ஓதனை தான் எது ஜாஸ்தி இருக்கும், சாதம் ஜாஸ்தி இருக்குமா, மோர் உள்ள போகிறது கிடையாது. இல்லாடியே வெறும் ஓதனத்தை மட்டும் சாப்பிட முடியுமா? பயசில்லாமல் ஓதனத்தை சாப்பிட முடியும். பட்டி இருந்தீங்கன்னா சாப்பிடுவீர். பசி எடுத்தாதான் இங்க அனுபூதி, அனுபூதி இங்க இந்த கேள்விக்கு உச்சித்தி கிடையாது. அது உச்சித்தியே இல்லைன்னா ஏன் கேட்டா
पयसा सह ओदनं भुङ्क्ते कोतेन सह ओदनं भुङ्क्ते तक्रेण सह ओदनं भुङ्क्ते எல்லாத்துக்கும் பிராதானியம் சுவாமி உங்களுக்கு சாதம் போடல மோர் முட்டு குத்திரலாம் சாப்பிடுவீங்களா ஆனால் மோர் குத்திரலாம் சாதம் சாப்பிடுது அதனால் அந்த ஓதனத்துக்கு தான் முக்குறை அழகாக கேட்டார் இதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் மேலே சொல்லி தத்துவமுத்தா கலாபத்தில் எங்கள் ஒருத்தர் 2 யோஜனையும் சுவாமி தேசியன் சாதிச்சிருக்கார் அது வேற அவர் தத்துவமுக்தா கலாபம் முகஸ்தம் இருக்கு 2த்தையும் கேளும் யாரு கட்டப்பட்டு முகஸ்தம் பண்ணிது தேவளுக்கு அதே கதி முகஸ்தம் பண்ணாத அடியனுக்கு அதே கதி விட்டுடா இது விஷயம் என்னன்னு கேட்டால் 2 பட்சத்தையும் சுவாமி தேசியன் சாதிச்சிருக்கார் ஆனால் எது திருவுள்ளம் எம்பெருமானாருக்கு ஸ்பஷ்டமாக இதுதான் திருவுள்ளம் இதே சில அதனால அவருடைய சுவாமி குணதாசிய மகாதேவ ஷெட்டி கிட்டலாம் போயிட்டார் 1060 ஷெட்டி இருக்குது அதெல்லாம் போட்டோம் விஷயம் 101 ஷெட்டி 101 ஷெட்டி அர்த்தம் ஆனால் இதில் முக்கியமாக திருவள்ளத்தில் கொள்ள வேண்டியது பகவானுடைய குணப்பிராதானியம் சொல்கிறதுக்காக நிர்குண சங்கராச்சார் பிரம்மனான்னு சொல்லிவிடுவார் பிரம்மஸ்வரூபேனன்றார் அது அப்புறம் தமாதிக்கிறது ஜடாபிஸ்தாபசனான்னு கதை விட்டார்